அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிந்த போது அங்கு இருந்த இந்துக்களை ஒரு ரயில் பெட்டி முழுக்க படுகொலை செய்து அந்த ரயில் பெட்டி முழுக்க நம் நாட்டிற்கு அனுப்பி வைத்த கொடிய வரலாறு என்பது அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு இந்த காஷ்மீரிலே ஆர்டிகல் 370 என்று சொல்லி கடந்த காலங்களிலே அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டத்தை அங்கு வைத்திருந்தார்கள். அந்த ஆர்டிகல் 370 நீக்கி அங்கு காஷ்மீர் மாநிலத்திலே சிறப்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக காஷ்மீர் மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மோடி அரசு கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அங்கு தினசரி குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காஷ்மீரிலே அமைதி பூங்காவாக அற்புதமான சுற்றுலா தலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக அற்புதமாக அந்த காஷ்மீரை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இதை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமிய அடிப்படை மத வெறி பிடித்த லக்ஷரி தொய்பா போன்ற இயக்கங்கள் காஷ்மீரில் எப்படி அமைதி இருக்கலாம்? காஷ்மீரில் இருக்கக்கூடிய அமைதி என்பது அவர்களுக்கு பிடிக்கல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள்